ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் டிஜே ராக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனானது ஒன்று பார்க்க போகிறோம். மோட்டிவேஷனாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ கேளுங்க, அதுனா நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் பார்க்குறீங்க. அந்த சேனல் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த கண்டென்ட் வீடியோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் கேமிங் வீடியோனா கேமிங் வீடியோ, இல்லை குக் வீடியோனா குக் வீடியோ, ஸோ அதாவது சமைக்கிற வீடியோ அப்படி அது வந்து ஸோ அது போட்டிருக்காங்க, அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து பெருசாக வியூஸே போகல. அதே மாதிரி அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்குது. உடனே அதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒன்று அந்த வீடியோ நல்லா இருக்குது, இல்லை அங்கங்கே கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த வீடியோ அடுத்தது வீடியோ போடும்போது அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு நீங்கள் எல்லோரும் நானும் தான் எல்லோரும் சேர்ந்து மாட்டுற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நெத்தியிலே அடிக்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுவீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இல்லை, வீடியோ நல்லாவே இல்லை. இப்போ வந்து கேமிங் வீடியோ போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து விளாடும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா, நீங்கள் மிஸ்டேக்கை சொல்லவே மாட்டீங்க. நீங்கள் இல்லை, நானும் தான். நம்ம மிஸ்டேக்கை சொல்லவே மாட்டோம். இந்த வீடியோ நல்லா இல்லை, இதே வேறு யாரோ போடுறாங்கன்னா காப்பி, இதே தான் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுவாங்க. இதுவே இந்த இன்ஸ்டாகிராம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எவனாவது வந்து இதுமாரி ரீல்ஸ் அனுப்புவாங்க. அதாவது நம்மளே நடித்து அனுப்புகிற மாதிரி அதெல்லாம் அனுப்புவாங்க. அந்த வீடியோ அனுப்பிச்சுன்னா உடனே நெகட்டிவாக எப்படிலாம் பேச முடியுமோ அதை போய் பேசுகிறீங்க. அதுவும் இன்ஸ்டாகிராம்னா ரொம்ப மோசமானது. இன்ஸ்டாகிராம் ஆக்கிட்டீங்க. ஏன் அப்படி பேசுகிறீங்க எனக்கு தெரியல. ஒன்று உங்கள் வீடியோ வந்து மாற்றுங்க, நல்லா இல்லை அப்படின்னு எதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. மொரடியாக அப்படியே இந்த ரீல்ஸு அந்த அக்கௌண்ட்டே அப்படியே சொல்கிற மாதிரி, இப்போ அக்கௌண்ட்னா சரி சேனல்லே சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. இல்லை ப்ரோ, நான்லாம் அப்படி கிடையாது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது உண்மையாக இல்லையா எனக்கு தெரியும். ஏன்னா சில டைமில் நம்மளே தெரியாமல் சொல்லிடுவோம், இந்த வீடியோவே நல்லா இல்லை, சூப்பர் இல்லைன்னா நம்ம கமெண்ட் கூட பண்ண மாட்டோம். லைக்கே பண்ணுறது பெரிய விஷயம். லைக்கும் பண்ண மாட்டோம், கமெண்ட்டும் பண்ண மாட்டோம். அப்படியே சொல்லிகிட்டே வீடியோ பார்த்துட்டு ஒழுங்காகவே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிப்போம், கமெண்ட் கூட பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணி சரி நீங்கள் லைக் மட்டும் பண்ணிட்டு போங்களேன். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வீடியோ போட யாரையோ நம்ம லைக் பண்ணியிருக்காங்க, நம்ம வீடியோவை பார்த்து யாரோ லைக் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுப்பாங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு தெரியனாலும் நம்ம லைக் பண்ணியிருப்போம், என்னத்துக்கு அவங்க பார்த்துருப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போ நீங்கள் லைக் பண்ணல கமெண்ட் பண்ணலனாலும் அந்த வியூஸை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நானே நிறைய பேர் இப்போ வந்து இப்போ கூட குட் பை CR7 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ எனக்கே பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப போராக போயிடுச்சு. ஏன்டா விடணும் அப்படின்னு நினச்சேன். சரி விட்டுட்டோன்னு பார்த்தா அந்த வீடியோக்கு நான் நினச்ச மாதிரி வியூஸே போலன்னு தான் நினச்சேன். ஆனாலும் பார்த்துருக்கீங்க, எனக்கு அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. எனக்கு அதை நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் வேறு சேனல் பார்க்குறீங்கன்னா அவங்க இப்போ தான் சேனல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நல்லா வீடியோ போட்டுருக்காங்க, இப்போ நிறைய வீடியோ போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அது எந்த வீடியோவில் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அந்த இதை மட்டும் அதுக்கு யூடியூபே நம்மளுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை வச்சே நம்ம பண்ணலாம். அதை வச்சு பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த சேனலில் இப்படி ஒரு மிஸ்டேக் இருக்குது, அந்த வீடியோவில் மிஸ்டேக் இருக்குது, அதை அப்படியே நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த மிஸ்டேக் இனிமேல் நம்ம பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர் நினைப்பார், அந்த ஸ்மால் யூடியூபர் நினைப்பார். அப்படி நினைக்கும் போது இனிமேல் நம்ம வீடியோ போட தேவையில்ல அப்படின்னு சொல்லி. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் அவர் மாதிரி இஷ்டத்துக்கு விட்டார்னா அப்போ சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு ஐடியாவோட வீடியோ போடுங்க, நீங்கள் தோண்டெல்லாம் போடாதீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாவோடு போடுங்க, அப்போ உங்கள் சேனல் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா கூட அவங்க பார்த்துட்டு அப்போ நம்ம இப்படி பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ ஒரு ஸ்மால் யூடியூப் எனக்கு எதுவுமே தெரியலனா இப்போ சொன்னீங்கன்னா அந்த ஐடியா பற்றி அவங்க யோசிப்பாங்க, அதே மாதிரி வீடியோவும் போடுவாங்க. அதான் இப்போ வந்து ஒரு சேனல் பார்க்குறீங்க, ஒரு பெரிய சேனல், செம பெரிய சேனல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 500K இல்லை 1 மில்லியனே அடிச்சிச்சு. லைக் எப்படின்னா, இப்போ ஒரு கேமிங் தமிழன், அதாவது கேமிங் தமிழன் பிவிஎஸ் கேமிங் அது சேனலாக நான் பார்க்குறதில்ல ப்ரோ. அப்படின்னா இந்த SRM மாட்டு ரவிலாம் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட போய் அவங்க கமெண்ட்லாம் போயிட்டு சும்மா அப்படியே பிக் ஃபேன் ப்ரோ, அப்படியே உங்கள் வெறியன் உங்கள் தலைவன் அப்படி என்னென்னமோ சொல்லுவீங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களானே தெரியாது. இதே நீங்கள் ஒரு சின்ன சேனல் போய் பாருங்கள், அந்த சேனலில் வந்து இப்போ நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி வெறிச்சோடி போன மாதிரி இருக்கும் அந்த சேனலு.
அது எனர்ஜெட்டிக்கே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேணும், சேனல் பார்க்கறதுக்கே நிறைய பேர் வேணும். ஸோ அதனால் அந்த சேனல் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி பாருங்களேன், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவான்னு அவங்களுக்கே தெரியாது. உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு அன்பாக சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கும் அதுக்கு அப்படியே சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. அப்போ நம்ம சேனலில் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா எதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க? ஒன்று வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுவாங்க. இல்லைனா நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டால் அது நல்லா வியூஸ் போச்சுன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வீடியோ போடுவாங்க. ஸோ அதுதான், எந்த ஒரு சேனலும் நீங்கள் வந்து தப்பாக பேச வேண்டாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பிங்காக நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் நம்ம சேனல் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களும் ஒரு பெரிய சேனல் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்புறம் அதுவும் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஒரு சின்ன சேனலில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ உங்கள் வீடியோ இப்போ அவங்களுக்கு வீடியோ தப்பு இருக்குன்னா, ப்ரோ இந்த வீடியோ கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அதை அவங்க பார்த்து சரி பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்க போகிறேன். அது என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இந்த சேனல் வந்து இப்போ ஆரம்பித்த சேனல்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் வந்து இப்போ ஆரம்பித்த சேனலே கிடையாது. இது இப்போ ஆரம்பித்த சேனலே கிடையாது. இது வந்து நான் எப்பயோ ஆரம்பிச்சிட்டேன். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து எப்போ ஆரம்பித்தேன்னா ஒரு 2021ன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அவர் வீடியோ பார்த்து, அந்த ஆர்ஜே ராக்கான வீடியோ பார்த்து தான் எனக்கு வந்து எப்படி இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் வீடியோ பார்த்து அவர் வாய்ஸ் வந்து அப்போ சுத்தமாக எனக்கு கேட்காது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் வீடியோ அவர் வந்து ஃபன்னியாக பேசுகிறதும், ஸோ அதனால் எனக்கு அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனாலேயே அவர் மாதிரியே நம்ம சேனல் க்ரியேட் பண்ண சொல்லி அவர் ஆர்ஜே ராக்குன்னு வச்சேன், நான் டிஜே ராக்குன்னு வச்சேன். அப்போயே அந்த சேனலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. நான் வீடியோ போடவே எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு சின்னதாலாம் சப்ஸ்கிரைப் கிடையாது, நிறையவே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதுக்கு என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சின்ன ஷார்ட்ஸ் போட்டேன். அந்த ஷார்ட்ஸ்னாலேயே எனக்கு வந்து சேனல் வந்து பிளாக் ஆகி டிலீட் ஆகிடுச்சு. அது ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தான், ஒருத்தரை பற்றி தப்பாக பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன். ஸோ அதனாலேயே சேனல் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் என்னென்னமோ சேனல்லாம் க்ரியேட் பண்ணேன். எதுவுமே பெருசாக சப்போர்ட்டே கொடுக்கல. 20, 30ன்னு சொல்லிட்டு சேனல்லே எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அப்புறமா ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷமே கழித்து, கரெக்டாக 2024 இந்த வருஷமே முடிய போதே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் கரெக்டாக ஆயுத பூஜை அன்றைக்கி பூஜையெல்லாம் போட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுதான் இப்போ நம்ம பார்க்குற இந்த சேனலே. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. இதில் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் எந்த ஒரு சேனல் நீங்கள் வந்து தப்பாக பேச வேண்டாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப்பிங்காக பேசுனீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ்.